நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஸ்டாக்ஸை டைரெக்டாக வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களால் அந்த ஸ்டாக்கை மெயின்டெயின் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரைட் ஆன்சர் வந்து அவங்க இடிஎஃப் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகிறது தான் பெட்டர். ஓகே. என்ன ரீசன்னா, இப்போ நீங்கள் எதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்கங்கிறதுக்கான ஒரு ஃபண்டமெண்டல் ரீசன் இருக்குங்களா? ஓகே. நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான். வெல்த் பில்ட் பண்ண போகிறோமா, இல்லை ட்ரேடிங் பண்ணி கொஞ்சம் காசு பார்க்க போகிறோமா? இது 2க்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெல்த்துங்கிறது சொத்து சேர்க்குறது. உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் பசங்களுக்கோ ஒய்ஃபுக்கோ யுவர் அக்யூமுலேட்டிங் வெல்த். அது வந்து நீங்கள் ஸ்டாக்கில் வாங்கி டே ட்ரேடிங் பண்ணி உங்களால் வெல்த்லாம் இன்றைக்கி பில்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இட் வாஸ் பாசிபிள். இன்றைக்கி ஆல்காரிதம் வச்சு ஹை அண்ட் சர்வர் டேட்டா சென்டர் வச்சு ட்ரேடிங் பண்ணுறாங்க. செகண்ட்ஸில் இவ்வளோ ட்ரேட் பண்ணுறாங்க. 1 மினிட்டில் 100 ட்ரேட்ஸ் பண்ணுறாங்க. 100 ட்ரேட்ஸ், அதாவது 100 ட்ரேட்ஸ் வாங்கி 100 ட்ரேட்ஸ் விற்கிது மிஷின். நான் சொல்கிறது ஏஐ வந்து ஆல்காரிதம் பேஸ் பண்ணி வித்துட்டு இருக்கிற சமயத்தில் கேன் யூ கோ அண்ட் ஃபைட் வித் திஸ் மிஷின்ஸ்? ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த வருஷம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே என்ட்ரி ஆக போகிறாரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே, இல்லை கேபிட்டல் மார்க்கெட்ஸ்குள்ளே என்ட்ரி ஆக போகிறாருன்னா பெஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் இடிஎஃப்ஸ் தான் பெஸ்ட்டு. டைரக்ட் ஸ்டாக்ஸ் நாட் ரெக்கமெண்டட். என்ன ரீசன்? இது ஒரு ரீசன் நான் சொல்லணும். இன்னொரு ரீசன் என்னென்னா, இப்போது ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு ட்வீட்டில் ஓவர் நைட்டில் காலி பண்ணிடுறேன்.